ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு புத்தூர் ஜெயராம் ஹோட்டல் ப்ரான் ஃப்ரை இறால் வறுவல் வந்துட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப டேஸ்டி எம்மியாக இருக்கும். அந்த ஸ்டைலில் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ட்ரையாக வந்துட்டு வறுத்து எடுக்கணும். இதை வந்துட்டு நல்லா பொடி பண்ணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் இல்லாமல் இதுவே போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்ததில்ல அப்படின்னா ஒரு டைம் இது மாதிரி ப்ரான் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். மசாலா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோரும் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் நல்லா ட்ரையாக வறுக்கணும். நான் வந்துட்டு இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பண்ணுறதுனால ஸ்டோர் பண்ணலாம் செய்யலை. இப்போது ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுனால காஷ்மீர் சில்லியும் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லா குழம்புக்கும் வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே இந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சோண்டு லெமன், ஒரு 1/4 லெமன் அளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரானுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு புளிப்பு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். குட்டி ப்ரான் தான், கொஞ்சம் பெருசும் குட்டியும் கலந்தது. நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அரைச்ச மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இது வந்துட்டு மினிமம் அரை மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஊறுனா போதும். அந்த மசாலாவில் கரம் மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சி சேர்த்த மசாலாவே போதும். இப்போ வந்துட்டு நல்லா ஊற வச்சு இதை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது தவா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் எல்லா ப்ரானையும் ஒரே டைம்லேயே பிளான் பண்ணி முடிச்சிட்டேன். நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்திருப்பேன். இப்போது தோசை தவாவில் போட்டுட்டு நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே வறுத்து எடுக்க வேண்டியதான். பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குல்ல. அந்த புத்தூர் ஜெயராம் ஹோட்டலில் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் தவாவில். அவங்க வந்துட்டு நல்லா பெரிய அளவில் செய்வாங்க. இப்போ ஃப்ளேவருக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நம்ம அரைக்கும் போதும் சேர்த்துருக்கோம். அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு வந்துட்டு அந்த காரம் பச்சையாக இல்லாமல் ப்ரான் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக அதை வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். நான் வந்துட்டு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரான்ஸ் வந்து சுருங்கி கொஞ்சம் அளவு கம்மியாகும்போது நம்ம அந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு வதக்கலாம் வேண்டாம், அந்த ஃப்ளேவருக்காக தான் ஆனியன் சேர்க்குறோம். ஸோ ரொம்ப இது பண்ணாமல் அப்படியே லைட்டாக மிங்கிள் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தவாவிலேயே. ரொம்பவே டேஸ்டி, சிம்பிள், ஈஸி. கெஸ்ட் யாராவது வந்தாங்க எதுவும் நான்வெஜ் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ரெசிபியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு வெக்ஸே ஆக மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அந்த காரத்தோட மீன் குழம்புக்கு சைடிஷ்ஷாக வச்சிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சிக்கலாம். பெரிய ப்ரான் கிடச்சிதுன்னா அதில் லைட்டாக நடுநடுல கோடு போட்டு இந்த மாதிரி காரம் போட்டு செஞ்சிங்கன்னா அதுவும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா சுருண்டு வந்துருச்சு. கொஞ்சோண்டு இப்போது நம்ம லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தனியாக கொடுத்தாலும் சர்வ் பண்ணும்போது வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போவே வந்துட்டு லைட்டாக புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சர்வ் பண்ணோம் அப்படின்னா வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா நறுக்குன்னு காரசாரமான ஒரு ப்ரான் ஃப்ரை. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வந்துட்டு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை அந்த லைட்டாக அந்த லுக்குக்காகவும் ஸ்பைசினஸ்க்காகவும் போட்டு ஒரு வதக்கிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக அந்த ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் வீட்டில் தாராளமாக ட்ரை பண்ணலாம்.